எல்லாருக்கும் வணக்கம். சவுதி அரேபியாவுக்கு புனித பயணம் மேற்கொண்ட நம் இந்தியாவை சேர்ந்த தெலுங்கானா மக்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 பேர் வந்து டீசல் டேங்க் லாரி மீது மோதி உடல் கருகி 45 பேர் சம்பவ இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. என்னன்னு விரிவா பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 54 பேர் வந்து கடந்த 9ஆம் தேதி பார்த்தோம்னா போயிருக்காங்க. இந்த 54 பேரையும் சவுதியில் இருக்கக்கூடிய புனித நகரமான மெக்காவுக்கும் மெதினாவுக்கும் போறாங்க. அப்ப என்னாச்சுன்னா இவங்க 54 பேரும் மெக்காவுக்கு போயிட்டு அங்கே இருந்து புனித நகரமான மெதினாவுக்கு போயிருக்காங்க. மெதினா போற வழியில பார்த்தோம்னா ஒரு டீசல் டேங்க் லாரி மோதி என்னாச்சுன்னா விபத்தாகி முழுவதும் பஸ் எரிஞ்சு 45 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இதுல ஏற்கனவே என்னாச்சுன்னா 4 பேர் வந்து மெதினாவுக்கு கார்ல போயிருக்காங்க. பாக்கி 4 பேர் வந்து மெக்காவிலே இறந்துட்டாங்க. இப்ப பஸ்ல பயணம் பண்ண 45 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதுல டிரைவருக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்திருந்த ஒரு பையன் மட்டும் பொழைச்சிருக்கான். இறந்து போன அனைத்து உடல்களையும் பார்த்தீங்கன்னா சவுதியிலேயே அடக்கம் பண்றதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய இறந்து போன உறவினர்கள் நம்ம இருக்காங்கன்னா அவங்களை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டாம், அவங்கள சவுதியிலேயே அடக்கம் செய்யறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அனைத்து உடல்களையும் பார்த்தீங்கன்னா சவுதியிலேயே வந்து அந்த அரசாங்கம் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன குடும்பம்னு பார்த்தோம்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. தாத்தா பாட்டி அவங்களுடைய பசங்க, அது பசங்களோட பசங்க குழந்தைங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல மட்டும் 18 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க.